தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரலில் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போகும் என தெரிய வந்துள்ளது. இது பற்றி ஆலோசனை நடத்த தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் குழு டெல்லியிலிருந்து இன்று சென்னை வருகிறார்கள். மும்பை தாக்குதல் பாணியில் மீண்டும் கடல் வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்தப் போவதாக லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு நம் நாட்டிற்கு பயங்கரமாக மிரட்டல் விடுத்துள்ளது. இதனால் குஜராத் முதல் கேரளா வரையிலான அரபிக்கடல் பகுதியில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கேரளாவின் பெயரை மலையாள மொழிப்படி கேரளம் என மாற்ற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் முதியோர்கள் இறந்தால் அதற்கான காரணமாக வயது மூப்பு என பதிவிடக்கூடாது என்றும், இறப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து பதிவு செய்வது அவசியம் என்றும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைச்சர் நேரு மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இது குறித்து விசாரித்த பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையில் முதல்கட்ட விசாரணை, அதன் பிரிவு விரிவான விசாரணை நடத்திய பின்னரே வழக்கு பதிவு செய்யும் நடைமுறை உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதே காரணமாக கூறி வழக்கு பதிவு செய்யாமல் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் தாமதப்படுத்தி வருவதாக தகவல் வரப்பட்டுள்ளது. மாநில தகவல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தகவல் ஆணையர்களை தமிழக அரசு நியமனம் செய்துள்ளது. இந்த 2 பதவிகளுக்கு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அதுல்ய மிஸ்ரா, ஓய்வு பெற்ற IPS அதிகாரி அபய்குமார் சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். இந்தியாவில் தனியார் வசமாகும் 24 விமான நிலையங்கள். இந்த தனியார் நிறுவனங்கள் விமான நிலையங்களில் செக்இன் கவுண்டர், பயணியர் காத்திருப்பு வளாக பராமரிப்பு, ரன்வே பராமரிப்பு, கடைகள், உணவகங்கள், நவீன வசதிகள் சேர்த்தல் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளும். விமான நிலையத்துறையில் 2030 வரை 26 விமான நிலையங்களை தனியார் வசம் வழங்கி 27,500 கோடி ரூபாய் திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சமீப காலமாக அதிக அளவில் மொபைல் ஃபோனில் உள்ள தகவல்கள் திருடப்படுவதாக தகவல் வருகின்ற காரணத்தினால் இலவசமாக சினிமா படங்கள், வெப் சீரிஸ்கள் பார்க்க பயன்படுத்தும் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என மாநில சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றைய விலை தங்கம் 1 கிராம் 14,890, வெள்ளி 1 கிராம் 290 ரூபாய், US டாலர் 90 ரூபாய் 95 காசுகளாக உள்ளது.